அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுது நாங்கள் காண்பதற்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் நாம் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பிரசன்னமாக இருப்பதற்காக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரும் கூட்டமாக நம்மை படைத்தார். அந்த பெரும் கூட்டத்தில் ஆண்டவர் யார் யாரை தெரிந்து கொள்ளப் போகிறார், எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறார்? அழைக்கப்பட்டவரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். இன்றைக்கு யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் தியானத்திலே கொண்டு வருவோம். ஆண்டவராகிய தேவன் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த தருணத்திலே ஒருவர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவது சில பேர் தானா என்று கேட்டார். ரட்சிக்கப்படுவது சில பேர் தானா என்று கேட்டார். ரட்சிக்கப்படுகிறது எத்தனை பேர் என்று அவர் கேட்கவில்லை, சில பேர் தானா என்று கேட்டார். இதிலிருந்து என்ன ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது என்றால், அந்த கேள்வி கேட்ட அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவது சில பேர்தான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 23வது வசனத்திலே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 20வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் பத்தினுடைய இலக்கம் கடற்கரை மணலத்தனையாக இருந்தாலும் ரட்சிக்கப்படுபவர்கள் சில பேர் மட்டும்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்ட நம்மில் ஏன் எல்லோருமே தெரிந்து கொள்ளப்படுவது இல்லை? ஏன் ஆண்டவர் சிலர் என்று சொல்லுகிறார் என்ற காரணத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு பள்ளியில் ஆசிரிய பெருமக்கள் பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் மாணவர்களுக்கு. தாங்கள் எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த பாடத்தில் எல்லா மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா ஆசிரிய பெருமக்களும் விரும்புவது வழக்கம். ஆனால் அவர் கற்றுக் கொடுப்பதில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் கேட்டவர்கள் அதை அக்கறையோடு கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பட்சத்தில் தான் அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் நம்முடைய நினைவில் தங்கி உள்ளத்தில் அது ஒரு பெரிய வேரூன்றி நிற்கும். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கேட்கிற நாம் அக்கறையோடு கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவரிடத்தில் கேட்ட அந்த மனிதன், ரட்சிக்கப்படுவது சில பேர் மட்டும்தானா என்று கேட்டதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அது கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 13:24 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் அவன் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் அவனுக்கு போதுமானதாக இருந்திருக்குமா என்றால், ஒருவேளை நான் அந்த இடத்தில் இருந்தால் நான் கேட்டிருப்பேன், ஆண்டவரே, நான் கேட்ட கேள்வி வேறு,
சில பேர் தானா என்று கேட்டேன். ஆனால் நீர் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறீரே, இது என்ன அர்த்தம் என்று நான் கேட்டிருப்பேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அது கூடாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. சற்று யோசிப்போம். ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறாரே, அது ஏன்? அன்பு பிள்ளைகளே, மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கும், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல். கொஞ்சம் நாம் இப்பொழுது சகவாசமாக எந்தவித தங்கு தடையின்றி செல்லக்கூடிய பாதை அல்ல. அந்த பாதையில் கொஞ்சம் பேர் தான் முட்டி தள்ளி பிரவேசிக்க வேண்டும். அது அவ்வளவு இடுக்கமான குறுகலான ஒரு பாதை. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் அப்படி இருக்கும் என்றால், கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? அது வழி விசாலமாய் இருக்கும். அதில் யார் வேண்டுமானாலும் செல்லலாம். யோசிப்போம். நல்ல வழியில் நடக்கிற பிள்ளைகளுடைய பாதை சற்று கடினமாய் இருக்கும். தீய வழியில் நடக்கிற பிள்ளைகளுடைய பாதை சற்று விசாலமாய் இருக்கும். அந்த விசாலமான பாதையில் நடக்கிற பிள்ளைகள் அநேகர், குறுகலான பாதையில் நடக்கிற பிள்ளைகள் சிலர் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தியத்தை அங்கு நாம் காண முடியும். யோவான் 7வது அதிகாரம் 34வது வசனம், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். சற்று வித்தியாசமான பதிலைத்தான் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அன்பு பிள்ளைகளே, யோவான் 8:21 சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்று சொல்லுகிறார். இந்த 2 வசனங்களுமே இடுக்கமான வாசல்களுக்கு செல்லுகிற உபதேசமா என்று கேட்டால், சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாக நாம் நோக்கி படித்தால் அந்த வசனங்களின் தாற்பயம் நமக்கு தெரியாது என்று ஆண்டவர் புலப்படாது, உண்மையிலேயே புலப்படாது. ஏனென்றால், பிள்ளைகளை, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு உங்களால் வரக்கூடாது என்று நான் முன்பு உங்களுக்கு சொன்னதை இப்பொழுது மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடுக்கமான வாசல் என்று சொல்லும்போதே சற்று நாம் தேவனுடைய அனுகூலங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் செல்வது என்பது சற்று சுலபமான காரியம் இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலரின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் பரலோகத்தின் பாதை குறுகலாக இருந்தாலும்
அந்த குறுகலான பாதையில் அநேக உபத்திரவங்களை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவவசனம் சொல்லுகிறது, இங்கு வசனத்தை நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே மனிதர்கள் இடர்கள் அடைவார்கள் என்று மத்தேயு 13:21 சொல்லுகிறது. தேவ வசனத்தின்படி நடக்கிறதற்கு நமக்கு மனது இருக்கும்போது அந்த வசனத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் நாம் அநேக உபத்திரவங்களுக்கு உள்ளாவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். அதில் பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் பிரவேசிக்க கூடாமலும் போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் பாதையிலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை சற்று யோசித்து பார்த்தால், அவர் சொல்லும்போது அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும், அதற்கேற்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும், முடிவு எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அந்த முடிவை சத்துரு மாற்றிவிடுவான். அந்த முடிவிலிருந்து என்னை வழிவிலகி செய்வதற்கு நாம் நினைக்கக்கூடிய, அது நல்லவைகளாக தோன்றக்கூடிய சில காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவன் கூட்டி சேர்ப்பான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், சிலர் பிரவேசிக்க நினைத்தாலும் அதில் கூடாமல் போகும் என்று சொல்லுகிறார். பின்பு அவர் சொல்லுகிறார், லூக்கா 13:25 அவர் சொல்லுகிறார், வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறவும் என்று நீங்கள் சொல்லி தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். இந்த வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் மிக அருமையான சத்தியம். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டினதற்கு பின்பு. வீட்டு எஜமான் என்றால் பரலோக வீட்டு எஜமான். ஏனென்றால் அவ்வளவு பெரிய மாளிகையை நமக்காக கட்டி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய நகரம், 1500 மைல் நீள அகலம் உள்ள ஒரு நகரம், 216 முழம் உள்ள ஒவ்வொரு சுவரும் உள்ளடக்கிய அந்த பட்டணம். அந்த நகரத்திலே, அந்த வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் அவர் எழுந்து அந்த கதவை பூட்டிவிட்டார். இது மனுஷிகத்தில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூட்டினதற்கு பின்பு நாம் வெளியே நின்று கதவை தட்டி ஆண்டவரே கதவை தருவோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சத்தியத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்ன என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். மத்தேயு 55 55:6 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய தேவனை நாம் சந்திக்க வேண்டுமோ பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பார்க்க வேண்டும். அதற்கு காலதாமதம் செய்யக்கூடாது. நாம் நினைத்த நேரத்தில் ஆண்டவர் வருவார் என்று நாம் நினைக்கக்கூடாது. நமக்கு எப்பொழுதெல்லாம் சமயம் வாய்க்கிறதோ, எந்த சமயத்தில் தேவனை தேட வேண்டும் என்று நம்முடைய உள்ளான மனிதர் சொல்லுகிறாரோ அந்த நேரத்தில் நாம் தேவனை தேடுவதை நாம் ஒரு வேலையாக கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் கதவை பூட்டினதற்கு பின்பு நாம் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறவும் என்று சொல்லி தட்டுவதில் பிரயோஜனம் இல்லை. இது மத்தேயு 25வது அதிகாரம் 6வது வசனத்திலே 10 கன்னிகைகளுடைய ஒரு உமானத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 10 கன்னிகைகள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள். நடு ராத்திரியிலே அவர் வருவதற்கு, மணவாளன் வருவதற்கு தாமதமாய் போய்விட்டது. எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து இருந்தார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்று
சொன்னபோது எல்லோரும் எழுந்து நின்று தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி புறப்படுங்கள் என்று சொல்ல ஒரு சப்தத்திற்கு கேட்க ஆயத்தம் பண்ண போனார்கள். ஆனால் அந்த கன்னிகள் எல்லோரும் அங்கு செல்லவில்லை. புத்தி உள்ளவர்கள் தான் சென்றார்கள். புத்தி இல்லாதவர்கள் அந்த ஆயத்தத்திலே பங்கு பெறவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் எல்லோரும் அறிவோம். அப்படி என்றால் தேவன் எந்த சமயத்தில் எப்பொழுது வருகிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து இருக்க வேண்டும். நாம் நம்முடைய இஷ்டப்படி ஆண்டவர் காத்திருப்பார், நமக்கு எப்பொழுது தேவனை தேடக்கூடிய சமயம் வாய்க்கிறதோ அப்பொழுது தேடினால் போதும் என்கின்ற அந்த சிந்தனையை இன்றைக்கு அநேகர் பெற்று இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கு ஏசாயா 55:6 வாசித்தோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவர் உனக்கு கூப்பிடுங்கள் என்று படித்தோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்ய வேண்டும் என்றுதான் பவுல் பக்தன் சொல்லுகிறார். எல்லாவற்றிலேயும் நாம் செய்வதற்கு, எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு ஒழுங்கு வேண்டும், ஒரு கிரமம் வேண்டும். இப்படித்தான் வேண்டும் என்று ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்யவோ அதை மாற்றி அமைக்கவோ நம்மால் அது இயலாது, கூடாது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், லூக்கா 7வது அதிகாரம் 6வது அதிகாரம் 46வது வசனத்திலே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்று எல்லோரும் கூப்பிடுகிறோம், நல்லதுதான். ஆனால் கூப்பிடுகிற நம்முடைய வாய் அவர் சொல்லிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்வதற்கான பலத்தை பற்றி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கு தேவ வார்த்தைகள் சொல்லுகிற வசனம் என்னவென்றால் மத்தேயு 7:23 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அன்பு பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லியபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? அப்படி என்றால் நாம் வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறோமே தவிர செய்கையில் நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்முடைய நடத்தை காணப்படவில்லை என்பதை ஆண்டவர் வெகு தெளிவாக சொல்லுகிறார். சற்று யோசித்து பார்ப்போம். மத்தேயு 7:23 அதைத்தான் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வீட்டு எஜமான் எழுந்து கதவை அடைத்ததற்கு பின்பு நீங்கள் எவ்விடத்தாரும் நான் உங்களை அறியேன் என்று வாசித்தோம் அல்லவா? அதை போல அங்கு மத்தேயு 25வது அதிகாரத்தில் அந்த 10 கன்னிகளுடைய உபமானத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 25 நான் வாசிக்கிறோம். அந்த வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, அன்றையும் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது அதற்கு அவர்கள் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கதவு அடைக்கப்பட்டதற்கு பின்பு அந்த மீதி ஆயத்தமுள்ள 5 பேர் வந்து ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறவும் என்று கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கதவு அடைக்கப்பட்டு விட்டது. 120 ஆண்டுகள் பிரசங்கம் செய்து எல்லோரும் ஆயத்தமாயிருங்கள், மழை வரப்போகிறது என்று நோவா பிரசங்கம் செய்த பின்பும் கூட அதை மக்கள் ஒரு பொருட்டாக எண்ணாமல் உதாசீனப்படுத்தி கேலி கிண்டலுமாக செய்தார்கள். வானத்தின் பலகணிகள், பூமியின் ஊற்று எல்லாமே திறந்து அங்கு மழை பொழிந்த மாத்திரத்தில் ஜனங்கள் ஓடி அலைந்து அந்த பேழைக்குள் வந்து நின்றார்கள். நோவா எங்களுக்கு கதவை திறவும், எங்களுக்கு கதவை திறவும் என்று அபயமிட்டார்கள். நோவாவா கதவை அடைத்தார்? இல்லை, ஆண்டவர் கதவை அடைத்தார். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் நாம் ஒரு சத்தியத்தை நன்கு கவனிக்க வேண்டும். அவர் அடைத்த கதவை வேறு யாரும் திறக்க முடியாது. அவர் திறந்த கதவை
வேறு யாரும் பூட்டவும் முடியாது என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சற்று யோசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்காதபடிக்கு பூட்டுகிறவருமாய் உடைய திறவுகோலை உடையவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது என்று சத்திய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? அடைக்கப்பட்ட கதவுக்கு அருகாமையில் என்று அழுகிறோமா, அல்லது அடைப்பதற்கு முன்பே உள்ளே சென்று ஆனந்த களிப்போடு இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த 13வது அதிகாரத்திலே நல்ல ஒரு ஊமையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறவும், நீர் எங்களோடு கூட போஜனம் பண்ணினீரே, எங்கள் வீதிகளிலே நீர் உபதேசம் பண்ணினீரே என்று சொன்னாலும் நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் மீண்டும் நாளை கேட்போம். கேட்ட வாக்குகளுக்கு நாம் வெளியிலா அல்லது உள்ளேயா என்பதை நாம் இந்த சத்தியத்தின் மூலமாக தீர்மானித்து எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து நாங்கள் நிற்பது வெளியிலா அல்லது உள்ளேயா என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்ய கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும் என்கின்ற அந்த சப்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வீட்டிற்குள்ளே நாங்கள் செல்ல எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை கேட்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் சாதகமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.